ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு பால்கோவா ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இப்போ பால்கோவா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இது ஆவின் பாலுங்க. நம்ம இந்த மாதிரி ஆவின் பாலில் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமியாக திரளாக பால்கோவா கிடைக்கும். நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஆவின் பாலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பால் சேர்த்த உடனே நல்லா பால் பொங்கி வரட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக அடிக்கனமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொங்கி வரும்போது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்லா தோதாக இருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு பால்கோவா அடியில் பிடிக்காமல் நல்லா ஒட்டாமல் வரும். நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது சுத்தமாக பிடிக்காது. பால் நல்லா பொங்கி வந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா பால் பொங்கி வந்தவுடனே நம்ம அந்த ஆடையை மட்டும் எடுத்து விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பால்கோவா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பொறுமை தாங்க ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பாலில் பால்கோவா பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பொறுமையாக கைவிடாமல் நல்லா சுண்ட காய்ச்சணும் பாலை. பாருங்கள், இந்த மாதிரி ஆடை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஆடை திரண்டு வரும்போது நம்ம சிம்மில் வச்சு அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். சைட்லலாம் நம்மளுக்கு ஆடை ஃபார்ம் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கும், ஒட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம அதையும் சேர்த்து நல்லா எடுத்து விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆடை தான் நம்மளுக்கு பால்கோவாவில் அந்த ஒரு திரள் தன்மையை கொடுக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க. எனக்கு ஆடையில் அதனால தான் அந்த டஸ்ட் மாதிரி ஒரு கலரில் இருக்குது. ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும் பால்கோவாக்கு. இன்னும் நல்லா சுண்டணுங்க. பாருங்கள், நல்லா பொங்கி வருங்க. நம்ம ஆடையை மட்டும் எடுத்து விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வச்சு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா சுண்டணும் பால். நம்மளுக்கு 1 லிட்டர் பால் சுண்டணுங்க, பார்த்துக்கோங்க. உங்களில் எத்தனை பேருக்கு பால்கோவா பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பால்கோவாக்கு கார்னிஷிங்காக நான் ஒரு 5 பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தேங்க. அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கார்னிஷிங்காக தாங்க, ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஊற வச்சுட்டு இப்படி கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ண வந்துடும். அதுக்குள்ளே நம்மளுக்கு பால் இந்த அளவுக்கு சுண்டிருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு இனிப்பு பார்த்திங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கேங்க. இப்போ இன்னும் கொஞ்சமே சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் காணலை. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய்யோட. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாக சுண்டி வரும். ஜீனியுமே நம்ம கொஞ்சம் பால் தண்ணியாக இருக்கும் போதே சேர்த்துருங்க. கொஞ்சம் கட்டியான ஒன்றை நல்லா சுண்டின ஒன்றை சேர்த்திங்கன்னா ஜீனி கரையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. அடியில் ஒட்டை தாங்க செஞ்சோம். இந்த கடாய்ங்கிறதுனால ஒட்டை தான் செஞ்சது. நீங்கள் நான்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணனாலும் பண்ணலாங்க. அது நல்லா ஒட்டாமல் வரும். ஆனால் நம்மளுக்கு இப்படி ஒட்டுறதுனால பால்கோவாவில் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இறங்காதுங்க. நல்லா அடிகனமான பாத்திரங்கிறதுனால இறங்காது. பாருங்கள், நல்லா சுருண்டு பால்கோவா திரளாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், 1 லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு தான் பால்கோவா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் பருப்பை தூவி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு திரளாக சூப்பரான ஒரு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.